ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல அஜித் குமார், பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், த்ரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் குட் பேட் அக்லி. இது ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் மூவி. அஜித் குமாருக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் மூவியா இருக்க போகுது. இந்த குட் பேட் அக்லி படத்தை ஏப்ரல் 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு மரண மாசான போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு 8 நாள் லீவ்ல ஒரு வேற லெவல் ஓபனிங் வரப்போகுது இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு. இந்த படத்துக்குடிய ஏப்ரல் 10 தனுஷுடைய இட்லி கடை படத்தையும் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 10 சம்மர் ஸ்டார்டிங்லயே குட் பேட் அக்லி வெர்சஸ் இட்லி கடைன்னு 2 படங்களை ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா கேம் சேஞ்சர் சங்கர் டைரக்ஷன்ல நம்ம ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் கேம் சேஞ்சர் படத்தோட புக்கிங்ஸ் இப்போ தமிழ்நாடுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல ஆகாஷ் முரளி மற்றும் அதித்தி சங்கர் சேர்ந்து நடிக்கிற படம் நேசி பாயா. நேசி பாயா படத்தோட சென்சார் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சென்சார்ல இந்த படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 14 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா பனி. இது ஒரு மலையாளம் மூவி, பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். இந்த பனி படத்தை வர ஜனவரி 16 சோனி லீவ்ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா அலங்கு. நம்ம தமிழ் சினிமால ரீசெண்டா ஒரு சூப்பரான படம்னு கிரிட்டிசிசம்லாம் வந்துட்டே இருந்தது. அலங்கு படம் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு போகல கலெக்ஷன் வைஸா. அலங்கு படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க போல. இந்த அலங்கு படத்தை வர ஜனவரி 31 அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க.